ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பீர்களாக, நல்ல தைரியமாய், திடனாய், சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இந்த புதன்கிழமை காலையில் கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது ராஜா கர்த்தருக்கென்று ஒரு நல்ல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பி அதற்காக எல்லா விதமான பணிமுட்டுகளையும் சவதரித்து வைத்திருந்தான். ஆனால் தேவன் அவனோடு ஒரு நாள் பேச ஆரம்பித்தார். நீ நிறைய ரத்தம் சிந்திருக்கிறாயப்பா, நீ இந்த வேலையை நான் உன்னுடைய கையில் கொடுக்க மாட்டேன். ஆனால் உன்னுடைய மகன் சாலமோன் எனக்காக ஒரு வீட்டை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தாவீதுக்கு ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பியிருந்தேன், எனக்கு கட்ட முடியலையே. கர்த்தர் இப்படி சொல்லிட்டார். எல்லாத்தையும் சபதிச்சு வச்சிருந்தேனே, ஏன்னா அவனுடைய ஆசை நான் கர்த்தருக்கென்று கட்டும் ஆலயம் மிக பெரிதாக இருக்க வேண்டும், உலகமெல்லாம் அதனுடைய கீர்த்தி பரவி இருக்க வேண்டும், நிறைய மனசில் யோசித்து வச்சிருந்தான். கர்த்தர் இதை சொன்னதுக்கு பிற்பாடு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை தாவீது அழைத்து, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்குண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தான் கட்ட முடியாவிட்டாலும் சரி, இன்னொருத்தன் கட்ட போறானா என்று சொல்லி அவன் மேல் பொறாமைப்படலை. தான் சவதரித்து வைத்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்புவிக்கவும், அதற்கென்று வேலை செய்யத்தக்கதான ஆட்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிறதையும் காண்பித்து தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடத்தில் ஆலயத்தை கட்டும்படி சொன்னார். அந்த ஆலயத்தை கட்டும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவரை உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை, ஊழியங்களை, சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது மனுஷன் கொடுத்த உத்தரவாதம் அல்ல, தேவன் கொடுத்த உத்தரவாதம். அந்த உத்தரவாதங்களை நீங்கள் செய்து தீர்மட்டும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, அலட்சியப்பட்டு போகாமல் இருக்க, அதை விட்டு விடாமல் இருக்க கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்று கேட்டால், அதை முடித்து தீர்மட்டும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆகினால் நீ என்ன செய்? பலங்கொண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை நடப்பி, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதனால் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன். கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின சில உத்தரவாதங்கள், ஊழியங்கள் நிறைய உண்டு. அதை செய்து தீர் மட்டும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆகையினாலே பலங்கொண்டு திடமனதாக இருக்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை செய்வாராக. பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க தேவன் ஒத்தாசை செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நல்வார்த்தைகளின்படி எங்களை நடத்தும், பிரியமாய் நடந்து நீர் எங்களை கொண்டு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அதையெல்லாம் செய்து முடிக்கத்தக்கதான பலன் கொண்டு நடப்பிக்கத்தக்கதாக நீர் எங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டீர் என்று அறிந்து இந்த ஓட்டத்தை ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you abundantly for the things that you need to do. Know that He is not going to leave you, nor is going to forget you. இன்று மாலை சபையில் வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் இன்றைக்கு தொடர்ச்சியாய் நடத்தப்படும். தக்க சமயத்தில் நீங்கள் கடந்து வரும்படி உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். God bless you again and again and again. Amen.